ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ண வெப்சைட்டை வந்து நம்ம எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது அண்ட் பிளே ரைட்டோட யூஐ டூல ஓப்பன் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம் கரெக்டாக. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இது வந்து சர்ச் பண்ணுற பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்னா என்னன்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களால் என்னென்ன பண்ண முடியும், வேல்யூ என்ட்ரு பண்ண முடியும், வேல்யூ என்ட்ரு பண்ண வேல்யூ ரிமூவ் பண்ண முடியும் அண்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருந்தா அதை உங்களால எடுக்க முடியும். இவ்வளவுதான் உங்களால டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்க முடியும் கரெக்டா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு உங்களோட சைட்டை வந்து லான்ச் பண்ணி பாருங்க. லான்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறீங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ ஃபைல் கொடுங்க, ஃபைல் நேம் ப்ளஸ் ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் ஸ்பெக் டாட் ஜேஎஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அண்ட் வந்து நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு பழகி இருக்காது. இப்பதான் புதுசா கத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு பழகி இருக்காது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட்டோமேஷன் தானே பண்ண போறேன். நான் சும்மா எனக்கு ஃபெமிலியரா இருக்க மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட்டோமேஷன் நான் டைப் பண்ணிக்கிறேன். வேற எதுவுமே இதில் நான் பண்ண போறல. ஸோ நீங்க ஒரிஜினலா என்ன சினாரியோ ஒர்க் பண்றீங்களோ அந்த சினாரியோ வந்து நீங்க போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எப்படி நம்ம வெப்சைட்டை வந்து லான்ச் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கரெக்டா. ஸோ இப்போ இந்த கோடு என்ன பண்ணும், வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணும். லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா கற்றுக்க போறோம். இந்த வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு ஒரு 3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அதுக்கு கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? நீ வேகமா ஓடி இருக்க டைமை வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ நீங்களே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. வெயிட் ஃபார் ஈவன், வெயிட் ஃபார் ஃபங்க்ஷன், வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட், வெயிட் ஃபார் ரெக்வஸ்ட். இதில் நம்ம என்னத்த பண்ண போறோம், டைமை வெயிட் ஃபார் டைம் அவுட் என்ன கொடுக்குறோம், ஒரு 3000 அப்படின்னு கொடுத்தோம்னா 3000 மில்லி செகண்ட் வந்து 3 செகண்ட் கரெக்டா. அதாவது 1000 மில்லி செகண்ட் வந்து ஒரு செகண்ட். இப்போ இந்த இடத்துல 3000 கொடுத்துருக்கனால 3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணும். ஸோ இந்த கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ண வைக்கும். இந்த இடத்துல நீங்க 6000 கொடுத்தீங்கன்னா 6 செகண்ட் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இது ஒன்றும் புதுசாக கற்றுக்கிட்டோம். ஆனால் நம்ம ஆக்சுவல் ஸ்கிரிப்டில் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ஹான்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே போக போக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், சைட்டை லான்ச் பண்ணும், 3 செகண்ட் வெயிட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வந்து, டெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு சைட்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிளிக் பண்ண போறோம். கிளிக் த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு போகலாம். ஸோ இப்போ இது டெக்ஸ்ட் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ஏதாவது சும்மா அந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் சாம்பிள் இப்படி போட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ள சில இடத்துல என்ன இருக்கும், இதுக்குள்ள லெட்டர்ஸ் இருக்கும், சில இடத்துல இதில் லெட்டர்ஸ் இருக்காது. அவ்வளோதான். இதுதான் செக் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? கிளியர் தானே? இப்போ நம்ம யூடியூபே எடுத்துப்போம். நீங்க எப்பயுமே ஸோ இதை டெக்ஸ்ட் பாக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணா இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கு கரெக்டா, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த எலமெண்ட் வேணுமோ, அதாவது எந்த ஃபீல்டு வேணுமோ அதை ஹோவர் பண்ணுங்க. நம்மளுக்கு இப்போ தேவை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுதா, அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி, காப்பி எக்ஸ்பாத். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எக்ஸ்பாத்தை வந்து காப்பி பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் எஃப் இதை அழுத்தி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இந்த நீங்க காப்பி பண்ணது எல்லாமே இங்க பேஸ்ட் ஆயிடும்.
அப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் ஒன்னுன்னு வரும். இங்க எல்லோ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். நீங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது இந்த யூஐல வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அங்க பார்த்தீங்களா, அந்த QA டெஸ்டிங் டுட்டோரியலுக்கு மேல ப்ளூ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் ஒன் நீங்க காப்பி பண்றது எப்பயுமே ஒன் ஆஃப் ஒன் வரணும். அது மாதிரி நீங்க காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ்பாத் காப்பி பண்றது உங்களுக்கு கிளியர் தானே? ரைட் கிளிக், காப்பி, காப்பி எக்ஸ்பாத், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஃப் அழுத்திட்டு அதை நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வியூவில் ஒன் ஆஃப் ஒன் வரணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணணும், அவைட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், பேஜ், அந்த பேஜை கொடுக்குறோம். இப்போ இப்போ நம்ம இது பேர் எடுத்தோம்ல, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமனா, இப்போ இது வந்து எக்ஸ்பார்ட் கரெக்டா, இதுக்கு காமனான பேர் வந்து என்னன்னா லொக்கேட்டர்ஸ். பேஜ் டாட் இங்க வந்து நீங்க லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு ஓப்பன் ஆரோ இந்த இது கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் வந்து ரெண்டு ஓப்பன் பண்ணணும். இதுக்கு நடுவுல நம்ம அங்க எடுத்தது என்ன, அது யூஐல பார்த்தோம், எக்ஸ்பாத் பார்த்தோம் கரெக்டா, அது பேர் எக்ஸ்பாத்னு போட்டுருந்துச்சு. அந்த எக்ஸ்பாத்னு டைப் பண்றோம். ஈக்குவல் டு நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த வேல்யூ இப்படி போட்டுடும். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், உங்களோட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ அதை என்ன பண்றீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். நீங்க கிளிக்னு டைப் பண்றீங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும், டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணும். புரிஞ்சுச்சா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம். ஸோ 3 செகண்ட் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்றோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா, எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ற கமாண்ட் என்ன, npx playwright test -ui இதை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஐ வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன யூஐல நம்மளோட ஃபைல் பாத் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ஃபைல் பாத் டெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் வந்துருச்சா, இதை வந்து ரெண்டை கொடுத்துட்டு இந்த ஐசிஎம்ல வச்சுக்கணும். என்ன ஆகும், இப்போ இது பெண்டிங்ல இருக்கு, ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் ஆகும். யூஆர்எல் வந்து நேவிகேட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ வெயிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணிருச்சு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ரைட் சைடு பாருங்க, ஒரு ரெட் கலர் மார்க்கர் வந்து அந்த பாக்ஸ் கிட்ட இருக்கா. ஸோ கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு வெயிட் ஃபார் 3 செகண்ட், ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இது உங்களுக்கு கிளியரா, எப்படி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அசியூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் த வேல்யூ ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ இல்லை, நம்ம ஆல்ரெடி வேல்யூ இருக்குன்னு நம்ம நினைச்சுக்குவோம். இப்போ என்ன பண்றீங்க, இதே பார்த்து தான், வேற எந்த பார்த்துமே கிடையாது, நம்ம அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே யூஸ் பண்ண போறோம். பிளேரைட்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூவை கிளியர் பண்றதுக்கான ஒரு கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா fill. இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும், ஃபில்லுன்னு கொடுத்துட்டு பிராக்கெட்குள்ள ஒரு ரெண்டு சிங்கிள் கோட்ஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். கிளியரா? இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், வேல்யூ என்டர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். என்டர் த வேல்யூ. நம்ம இதே லொக்கேட்டர்ஸ் தான், இதே லொக்கேட்டர்ஸ் காப்பி பண்றோம். இப்போ வேல்யூ எப்படி என்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் ஃபில்லுன்னு கொடுத்துட்டு இது கீழே வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா வேல்யூ. ஃபில்லுன்னு கொடுத்து டபுள் கோட்ஸை எம்டியா, சிங்கிள் கோட்ஸை எம்டியா விட்டோம்னா வேல்யூ கிளியர் பண்ணும். ஃபில்லு கொடுத்து சிங்கிள் கோட்ஸுக்குள்ள வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம கொடுக்க போற அந்த லொக்கேட்டர்ஸ்க்குள்ள வேல்யூ ஃபில் பண்ணும். அவ்வளவுதான், கிளியர். திரும்பி என்ன பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுப்போன்ட்டோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுட்டோம், அதுக்கப்புறம் 3 செகண்ட் வெயிட் பண்ணுட்டோம், டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூயை கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம், 3 செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம்
அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த வேல்யூ குடுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அந்த வேல்யூ எல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லியிருக்கோம். இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா? நீங்க கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ரன்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. நான் அந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் போல. மேபி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு. ஸோ நீங்க போயிட்டு அத நீங்க இங்க ரன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ இந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஸோ யுஆர்எல் லான்ச் ஆயிடுச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸ கிளிக் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. சர்ச் பாக்ஸ கிளியர் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. அண்ட் டெஸ்ட்ங்கிற வேல்யூ என்டர் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. டெஸ்ட்ன்னு டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 செகண்ட் வெயிட் பண்ணிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டெக்ஸ்ட்ன்னு எழுதிட்டோம். இப்ப நம்ம திரும்பி என்ன பண்றோம்? வேல்யூ வந்து கிளியர் பண்ண போறோம். ஸோ நான் காப்பி பண்ணேன். நீங்க காப்பி பண்ணாதீங்க. நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூ டைப் பண்ணிட்டோம். 3 செகண்ட் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? திரும்பி வேல்யூ வந்து கிளியர் பண்றோம். இப்போ பார்ப்போமா? எப்படி வேல்யூ கிளியர் ஆகுது அப்படின்னு பண்றது? கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டேன். சேவ் ஆயிருச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இங்க ரன்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ நீங்க இந்த ஐ சிம்பிள வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஐ சிம்பிள வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நடக்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஓ நேவிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஐ திங்க் ஸோ. எஸ். ஆயதுக்கப்புறம் 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணுது. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. இப்போ வந்து வேல்யூவ வந்து கிளியர் பண்ணுது. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வேல்யூ என்டர் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. என்டர் பண்ண வேல்யூ கிளியர் பண்ணிட்டு 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. அப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்புட்ல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க போறோம். அதாவது பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள சர்ச்னு ஒரு ஐட்டம் இருக்குல்ல, இந்த ஐட்டம் பேர் தான் வந்து என்னன்னா பிளேஸ் ஹோல்டர். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள சில நேரத்துல வந்து டைப்னு போட்டிருப்பாங்க, ப்ளீஸ் என்டர் த வேல்யூன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ் என்டர் த ரோல் நம்பர் இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள. ஸோ அந்த வேல்யூ எப்படி நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட வேல்யூ பேர் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி இங்க போயிட்டு இந்த சர்ச் உங்களுக்கு எந்த வேல்யூ இந்த வேல்யூ தானே வரும், அந்த வேல்யூ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நம்மளுக்கு இதுதான் ஆல்ரெடி ஹைலைட் ஆகுது கரெக்டா? இப்போ இதுல நீங்க என்ன பிளேஸ் ஹோல்டர் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அந்த இன்புட்குள்ள பிளேஸ் ஹோல்டர்னு எங்க இருக்கு? இது இங்க இருக்கு பாத்தீங்களா? பிளேஸ் ஹோல்டர் சர்ச். பிளேஸ் ஹோல்டருங்கிற அந்த இதுக்கு வேல்யூ வந்து சர்ச். வேல்யூ என்ன வேணா மாறலாம் நம்மளுக்கு. ஆனா இந்த பிளேஸ் ஹோல்டருங்கிறது மாறவே மாறாது. ஸோ நம்ம என்ன போறோம்? பிளேஸ் ஹோல்டருக்கான வேல்யூவை வந்து நீ லாக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதை எப்படி பார்ப்போமா? இதுக்குள்ள போறோம். ஆஸ் யூஷுவல் நீங்க இத காப்பி பண்ணிக்கிறீங்க. இத காப்பி பண்ணிட்டு இப்போ அந்த ஆட்ரிபியூட், அதாவது இந்த பிளேஸ் ஹோல்டருங்கிறது என்னன்னா ஆட்ரிபியூட். பிளேஸ் ஹோல்டர் அந்த ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூவை நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுல ஏரியல் ஆட்டோ கம்ப்ளீட்டுங்கிறது ஆட்ரிபியூட், ஸ்பெல் செக்குங்கிறது ஆட்ரிபியூட், கிளாஸ்ங்கிறது ஆட்ரிபியூட், நேமுங்கிறது ஆட்ரிபியூட். உங்களுக்கு அது புரியுதுல? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம அந்த ஆட்ரிபியூட் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அந்த ஆட்ரிபியூட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்னு போட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். கெட் ஆட்ரிபியூட். ஸோ நம்ம இதுல என்ன ஆட்ரிபியூட் எடுக்க போறோம்? நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிளேஸ் ஹோல்டர் தான் எடுக்க போறோம் அப்படின்னு. கரெக்டா? இந்த பிளேஸ் ஹோல்டரை காப்பி பண்றீங்க. காப்பி பண்ணி ஸோ இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளேஸ் ஹோல்டரை வந்து எடுத்துருச்சு. எடுத்தா மட்டும் போதாது கரெக்டா? அதை வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்றது என்ன இதுங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்டா பார்ப்போம். இப்போ வந்து நான் எப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு டைப் பண்ணணும்.
டைப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணணும். அதாவது இப்ப இவன் இங்க இருக்கான். இவனை கொண்டுட்டு போய் இந்த இடத்துல ஸ்டோர் பண்றோம். இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லொக்கேட்டர்ஸ்ல ஆட்ரிபியூட் ஒருத்தர் இருக்கான்ப்பா. நிறைய ஆட்ரிபியூட் இருக்கானுங்க. இந்த ஆட்ரிபியூட் பார்த்தா கிளாஸ் இருக்கு, நேம் இருக்கு, ஏரியல் கண்ட்ரோல் இருக்கு, ஆட்டோ கம்ப்ளீட் இருக்கு, ஆட்டோ கரெக்டர் இருக்கு, பிளேஸ் ஹோல்டர் இருக்கு, ரோல் இருக்கு. இவ்வளவு இருக்கானுங்கப்பா. எனக்கு அதுல பிளேஸ் ஹோல்டர்னு ஒருத்தவன் இருக்கான், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், இவன் எடுத்து கேட்டேன், என்கிட்ட கொடுத்துட்டான். நான் இவனை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இவனை வச்சு நான் என்ன வேணா பண்ணலாம். இந்த வேல்யூ வச்சு நான் பிரிண்ட் பண்ணலாம், இந்த வேல்யூவை வச்சு நான் வந்து கம்பேரிஷன் பண்ணலாம். கரெக்டா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் கன்சோல் டாட் லாக்னு கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், பிளேஸ் ஹோல்டர் பிளேஸ் ஹோல்டர் வேல்யூன்னு போட்டுட்டு இவனை கூட்டிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல போட போறோம். இப்படியும் போடலாம், இல்லாட்டி இது இல்லாம கூட நீங்க வெறும் பிளேஸ் ஹோல்டர் வேல்யூன்னு கூட போடலாம். ஸோ இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நீங்க இதை கொடுத்து போட்டீங்கன்னா இது வந்து பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ வரும் அண்ட் போடலாட்டியும் வரும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா நான் என்ன பண்ணேங்கிறது? சிம்பிளா நம்மளுக்கு எந்த லொக்கேட்டர்ஸ் வேணுமோ அந்த லொக்கேட்டர்ஸை போட்டுட்டேன். அதுல ஆட்ரிபியூட் இருக்குப்பா, அதுல எனக்கு பேர் சொல்றோம், எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றோம். எடுத்துட்டு வந்தோடனே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னா, இது வந்து வேரியபிள். ஸோ நம்ம எடுத்துட்டு வந்தோடனே இந்த இதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ண உடனே நம்ம பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான் நம்ம பண்றோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? நான் ஆல்ரெடி அதை ரிமூவ் பண்ணனால ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை நான் ஓபன் பண்றேன். பிளேரைட் டெஸ்ட் யூஐ. ஸோ நம்ம இதுல கத்துக்கிட்டது இன்னைக்கு என்னென்னங்கிறது இது ரன் பண்ணி முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேவிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நேவிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் 3 செகண்ட் வெயிட் பண்ணுது அண்ட் கிளிக் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. கிளியர் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது அண்ட் டைப் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது அண்ட் வந்து கிளியர் பண்ணிருச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணுது அண்ட் வந்து வேல்யூவை எடுத்துருச்சு. ஸோ வேல்யூ எடுத்துருச்சு. ஆனா உங்களுக்கு அது எங்க எடுத்துச்சுங்கிறது தெரியல. கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க ரெஃப்ரெஷ் ரோல் ஐக்கான் இருக்கா, ரீலோட் ஐக்கான் இருக்கா, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா டாகுல் அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துருச்சு பாருங்க, பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ. நம்ம அங்க என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தோமோ அந்த ஸ்ட்ரிங் வந்துடும். உண்மையான வேல்யூ என்ன சர்ச், அது நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. ஸோ நம்மளோட சைட்ல போய் பார்த்தோம்னா இந்த வேல்யூ என்ன இருக்கு, சர்ச்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த சர்ச் வந்து நம்மளுக்கு இங்க வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ சிம்பிள். இனி நம்ம கத்துக்கிட்ட கான்செப்ட் என்ன, எப்படி கிளிக் பண்றது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிளிக் பண்றது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிளியர் பண்றது, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எப்படி நம்மளுக்கு வந்து வேல்யூ என்டர் பண்றது அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்க வேல்யூவை எப்படி எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம். அது இல்லாம எப்படி வந்து ஸ்கிரிப்டை வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டோம். இந்த இடத்துல 3000 பதிலாக 4000 5000 கொடுத்தா 4 செகண்ட் ஆர் 5 செகண்ட் ஸ்கிரிப்ட் வந்து வெயிட் பண்ணும். இது உங்களுக்கு கிளியர். கரெக்டா? இதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூஐ பொறுத்தளவு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டாகுல் அவுட்புட் என்னங்கிறத கத்துக்கிட்டோம் அண்ட் அகைன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டுக்கு வந்துடும். இந்த யூஐ ஐக்கான், வாட்ச் ஐக்கானை கிளிக் பண்ணா வாட்ச் ஆகுறது எல்லாமே நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்களே ரேண்டமா ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. அதுல இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல இருக்க வேல்யூவை வந்து ரெட்ரீவ் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து இந்த 2 டேஸ்லயே வந்து நிறைய கான்செப்ட் கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல் லான்ச் பண்ணோம், அதுக்கு ரீலோட் பண்ணோம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஆல்மோஸ்ட் எத்தனை கான்செப்ட் கத்துக்கிட்டோம், கிளிக் பண்ண கத்துக்கிட்டோம் 3 அண்ட் வெயிட் கத்துக்கிட்டோம் 4, கிளியர் பண்ண கத்துக்கிட்டோம் 5 அண்ட் ஃபில் பண்ண கத்துக்கிட்டோம் 6. அதுக்கப்புறம் பிளேஸ் ஹோல்டர் வந்து ரிட்ரீவ் பண்ண கத்துக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் 2 டேஸ்லயே வந்து 2 வீடியோஸ்லயே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 7 கான்செப்ட் கத்துக்கிட்டோம். இது எல்லாமே 7 கான்செப்ட்ஸ். ஸோ இதுல 7 கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் வரும். இந்த 7 கான்செப்டும் உங்க ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவைப்படும்.
ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு நாலேட்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆனும் பண்ணீங்கன்னா தான் உங்களால வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அது இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்பார்ட் காப்பி பண்ண கத்துக்கிட்டோம். கரெக்ட்டா? 7, 8 கான்செப்ட் கிட்ட அரவுண்ட் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ்பார்ட் காப்பி பண்றது ரைட் கிளிக் பண்ணி, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு எது இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ நீங்க அத மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு, நீங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி குடுத்துட்டு சிம்பிளா போயிருவீங்க. ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி காப்பி, காப்பி எக்ஸ்போர்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 8 கான்செப்ட் கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கே அறியாம நீங்க ஒரு 8 கான்செப்ட் கத்துக்கிட்டீங்க. ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா வீடியோ பண்ணுங்க. வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு வீடியோல இருக்க கான்செப்ட்ட ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ட